அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த லவ் ஸ்டோரி பற்றி தான். எங்கள் லவ் ஸ்டோரி சொல்ல எங்களுக்கே சிரிப்பாக வருது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி லவ் ஸ்டோரி சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஏன் மாமா? லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இவரை வந்து எங்கே மீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மீட் வந்து ஒரு ஃபேமஸான கோயில், கணக்கம்பட்டின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கோயிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலுக்கு நானும் அம்மா என் தங்கச்சி எல்லாமே போயிருந்தோம். அப்போ வந்து இவங்களும் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. எப்படின்னா இவங்க வந்து கன்னியாகுமரிலேருந்து ஒரு 1 வீக் வந்து அப்படி தானே மாமா ட்ரிப்புக்கு பயல்கள்லாம் சேர்ந்து ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ அந்த இடத்துல தெரியும்ல, இங்கேருந்தே எல்லோரும் போக மாட்டோம். அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படிலாம் கேட்டு அங்கே போனோம். போய் என்ன அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடமும் என்ன ஏது எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால் அங்கே போய் 1 வீக் ட்ரிப்பை போட்டு உட்காந்து எந்த இடத்துக்கு போகலாம் என்ன ஏதுன்னு அங்கேருந்தே பிளான் பண்ணி போகலான்னு போனோம். அந்த டைமில் ஃபஸ்ட்டு போனது மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாம் சேர்ந்து. சரி, இங்கே ஒரு கோயில் இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸான கோயில்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அது என்ன கணக்கன்பட்டி, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது தான் தலைவியை பார்த்தேன். அப்போ நானும் இவரை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது ஏதோ நான் வந்து திருநீர் இருக்குமில்ல, அப்போ வந்து நிறைய கையில் கொடுத்துட்டாங்க. எங்கே வைக்கணும்னு தெரியல. எங்கள் அம்மா வேறு பக்கம் நின்றுருந்தாங்க, நான் வந்து வேறு பக்கம் இருந்தோம். அப்போ வந்து திருநீர் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் நின்றுட்டு பேப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ இவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 2 ஷீட் கையில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஷீட்டை கொண்டு வந்து இந்தாங்க, என்கிட்ட 2 இருக்குது இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி இதை பார்த்து சொல்லிவிட்டு அந்த ஷீட் வாங்கிட்டு அதுக்கு பின்னே அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் இவங்களும் சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். அப்போ அந்த கோயிலில் வந்துட்டு பூஜைலாம் பண்ணுவாங்கள்ல, பூஜை பண்ணும்போதெல்லாம் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார், தள்ளி உட்காந்துட்டு இருந்தார். அவள் பூஜைலாம் முடிச்சுட்டு கிளம்பி இவரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு, நானும் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த மீட் முடிச்சிருச்சா. செகண்ட் எங்கே ஒரு 1 வீக் கழிச்சு எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு தாண்டி தான் ஆலியார் போகணும். வால்பாறை தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான இடம் வால்பாறை. அங்கே வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருக்காங்க தனித்தனியாக. பைக்கில் போகலாமேன்னு போனோம். அது எந்த ஏரியா, வால்பாறை மெயின் போயாச்சுன்னா அங்கே உள்ளே போய் பார்க்க நிறைய இடம் இருக்குது, டேமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி கிளம்பலாமேன்னு நானும் போனேன். அங்கே போய் பார்த்தா போகிற வழியில் என்ன கூட வந்த ஒரு வண்டி, எப்படியும் 5 வண்டியாக போனோமா பைக்கில். ஒருத்தன் வந்து ஆக்சிடெண்ட் வர்ற வழியில் ஏதோ பஸ்ஸு கிராஷ் ஆச்சோ என்னமோன்னு தெரியல. ரொம்ப மோசமான ஊர் அவங்க ஒரு சைடு, பஸ்ஸு அது இதெல்லாம் வர்றது ரொம்ப இது. அதில் நம்ம பையன் ஒருத்தன் விழுந்து கை கால் கொஞ்சம் அடிபட்டு. அப்போ கூப்பிட்டு பசங்கள்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அவன் விழுந்துட்டான் அப்படின்னு. போயிட்டு திருப்பி திரும்ப வந்தான். இங்கே வந்து பார்த்தா தலைவனுக்கு யாரோ தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம மைண்டு தெரியும் இல்லையா, நம்ம சரி சும்மா அப்படியே ஏதாவது ஓட்டுவோம். யாரா இது, ஏதோ ஒரு பிள்ளை தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குதுப்பா, இவனை கவனிக்கிறதுக்கு இத்தனை பேரான்னு வந்து பார்த்தாச்சுன்னா மேடம் அங்கே நிற்காங்கப்பா. எங்கே தெரியும், நமக்கு என்ன தெரியும். நான் அதான் பார்த்தேன், என்னடா 7வது மூலையில் என்னமோ பிளிங்க் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா அதே ஒரு இங்கே நான்